ஹலோ கைஸ், நான் தான் உங்களுக்கு கவின். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சலார் சீஸ்ஃபயர் பார்ட் 1 படத்தை ரிவ்யூ பார்க்க போறோம். அந்த படத்தை பார்த்துட்டேன், நிறைய ஸ்பாய்லர்கள் இருக்கு, அதனால வீடியோவை கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த சலார் படம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் டைரக்டர் பிரசாந்த் நீல் அவர் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதுல இருந்தே உங்களுக்கு நல்லா தெரியும், கேஜிஎஃப் மாதிரியே சலாரும் எடுத்து வச்சிருந்தாரு. அதனாலேயே அந்த படத்துக்கு இருக்கிற மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இந்த சலார் படத்துக்கும் இருக்கு. அதுவும் இல்லாம பிரபாஸ் நடிச்சாவே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தனியா இந்தியா ஃபுல்லா இருக்கு. ஸோ எக்கச்சக்க எக்ஸ்பெக்டேஷன் இந்த படத்துக்கு வந்து இருந்துச்சு. அந்த எக்ஸ்பெக்டேஷனை இந்த படம் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணிருச்சு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட கதையை பார்ப்போம். முன்னொரு காலத்துலங்கிற மாதிரி ரெண்டு சின்ன பசங்க வந்து ஃப்ரெண்டா இருக்காங்க. ஒருத்தன் பாத்தீங்கன்னா ராஜாவோட பையன் போல, அவனுக்கு மூக்குல மூக்கு தியாட்ட போடுறாங்க. அது வந்து ஒருத்தன் புடுங்கிட்டு போயிடுறான், அவனோட ஸ்டெப் பிரதரு. சோ அவங்கிட்ட இருந்து எப்படி சின்ன வயசு பிரபாஸ் அதை புடுங்கி கெத்து காட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் வருது. கேஜிஎஃப்ல வர மாதிரியே ஒரு சின்ன பையன் பிளாஷ்பேக், அதுவும் மாசா தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த சின்ன பையன் பிரபாஸோட அம்மாக்கு ஆபத்து வந்தோடனே அந்த இன்னொரு ஹெல்ப் பண்ண ஃப்ரெண்டு அவன் ராஜ்யத்தை அவனுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுறாங்க. அம்மா சத்தியம் வாங்கிடுறாங்க, இனிமே நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தா ஸ்ருதிஹாசன் எங்க இருந்தோ கூட்டு வந்துட்டு ஸ்ருதிஹாசனை வந்து காப்பாத்துறதுக்கு பிரபாஸ்னாலதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்க ஏரியாவுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அவங்கள எதிரிகள் வந்து தூக்கிட்டு போகும்போது பிரபாஸ் பாத்தீங்கன்னா அமைதியாவே இருக்காரு. அப்புறம் அவங்க அம்மா வந்து வாங்கின சத்தியத்தை வந்து திருப்பி வாங்கிட்டு, நீ இப்ப அவங்களை அடிக்கலாம், ஃபுல் பர்மிஷன் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பயங்கரமான அடித்தடி சீனா போச்சு. நல்லா இருந்துச்சு அந்த ஃபைட். கேஜிஎஃப்ல யஷ் ஃபைட் சீனை விட சலார்ல பிரபாஸோட ஃபைட் சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சது காய்ஸ். ஏன்னா அவர் அடிச்சா நம்புற மாதிரி இருக்கு, நல்லா ஹைட்டாவும் இருக்காரு, பாடி பில்டராட்டும் இருக்காரு, சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கு. அப்புறம் ஸ்ருதிஹாசன் கையில ஏதோ சீல் போட்டு விட்டுறாங்க, வில்லன் திரும்பவும் போய் பிடிச்சிட்டு போயிட்டு. அப்புறம் ஒரு வண்டியில ஸ்ருதிஹாசனை கூட்டு போறாங்க. அந்த வண்டியவே உடைச்சு பிரபாஸ் வந்து காப்பாத்திடுறாரு. அப்புறம் தான் தெரியுது அந்த சீல் உருவாக்குனதே வந்து பிரபாஸ் தானாமா. அந்த சீல் இருக்க வண்டியை தான் பிரபாஸ் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அதை யார் ஸ்டாப் பண்ணாலும் அவங்களுக்கு மரணம் தான் மிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் விட்டு பிருத்திவிராஜ் திடீர்னு காட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா பிருத்திவிராஜா அந்த சின்ன வயசு ஃப்ரெண்டு அவருக்காக ராஜ்யத்தை இழந்து தனி ஒரு குட்டி ராஜ்யத்துல வாழ்ந்துட்டு இருக்காராமா. அப்புறம் பிளாஷ்பேக்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய பிளாஷ்பேக் சொல்றாங்க காய்ஸ். கேஜிஎஃப் மாதிரி இங்க ஒரு பிளேஸை காட்டுறாங்க அதே மாதிரி செட்டப்ல. அதுக்கு பாத்தீங்கன்னா நிறைய ராஜ்யம் இருக்கு, நிறைய ராஜ்யத்தை வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு இனத்தார் வந்து ஒவ்வொருத்தரா ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்களுக்குள்ளேயே சண்டை வந்து ஒவ்வொருத்தரா போட்டு தள்ளிட்டு ராஜ்யத்தை பிடிச்சு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜை தள்ளி வச்சிடறாரு. ஏன்னா சின்ன வயசுல அந்த இன்னொரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணனால. அப்புறம் சரி மன்னிச்சு விட்டுறலாம், இவனுக்கு நம்ம ராஜ்யத்தை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க வரும்போது மந்திரிகளுக்குள்ள சண்டை வருது. ஒவ்வொரு மந்திரிக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பகை அந்த ராஜா மேல இருக்கு, அதுக்கு பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டுக்கிட்டு இருக்காங்க. நடுவுல பாத்தீங்கன்னா அந்த ராஜா வந்து கிளம்பி எங்கேயோ போயிடுறாரு. எவனோ பிளாக் ஷிப் கருப்பாடு உள்ள நுழைஞ்சிருக்கான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அவரை கண்டுபிடிக்கலான்னு போறாரு. திரும்பி வந்தோடனே பிருத்திவிராஜை அரசனாக்கலான்னு பாக்குறாரு. அந்த பொறாம தாங்க முடியாம அந்த மந்திரிகள் எல்லாரும் சேர்ந்து பிருத்திவிராஜை அவமானப்படுத்தி அந்த ஊருக்குன்னு ஏதோ லா புக் இருக்கு, அந்த லா புக் எல்லாம் பயன்படுத்தி சீஸ் ஃபயர்னு சொல்லிட்டு என்னமோ ஆரம்பிக்கிறாங்க. அந்த லாவே அவங்க திருப்பி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீஸ் ஃபயரை திருப்பி எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ லாலம் கொண்டு வராங்க. ஒரே குழப்பமா இருந்துச்சு. திமிரு படத்துல நடிச்சிருப்பாங்களே எல இசுக்கு ஸ்ரேயா ரெட்டி, அவங்க பாத்தீங்கன்னா பிருத்திவிராஜோட ஸ்டெப் சிஸ்டர். அவங்களுக்கும் நிறைய மாசான சீன்லாம் காட்டுறாங்க, அதுவும் நல்லா இருந்துச்சு. அப்புறம் அவங்களுக்குள்ள என்னமோ ரூல்ஸ் படி சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 8 நாள் விடுறாங்க. ஆனா பிரபாஸ் சும்மா இருப்பாரா? பிரபாஸை வந்து கூப்பிட்டு வந்துடுறாரு பிருத்திவிராஜ். அன்னைக்கு பண்ண சத்தியம் என்னன்னா, எப்ப நான் நீ கூப்பிட்டாலும் வருவேன் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி கூப்பிட்டோனே வந்துட்டாரு. மத்தவங்க எல்லாம் ஆர்மியை கூட்டிட்டு வராங்க, பிருத்திவிராஜ் மட்டும் தனியாளா இவன் ஒருத்தனே ஆர்மிக்கு சமண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிரபாஸை கூப்பிட்டு வராரு. அவர் அந்த 8 நாள் சண்டை போடக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் அவர் கேட்காம ரூல்ஸை மீறி இஷ்டத்துக்கு சண்டை போட்டு 2 பேர்த்த போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் கலவரம் வெடிக்குது. அப்புறம் 8 நாள் கழிச்சு அவங்க அப்பாவே வந்துடுறாங்க. ஓட்டு பாத்தீங்கன்னா சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டுறாங்க. அப்புறம் இன்னொரு பிளாஷ்பேக்ல பார்த்தா அந்த பிரபாஸே அங்க ஒரு இனத்தாரோட தலைவராமா, அவரும் கிங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிடறாங்க காய்ஸ். ஸ்டார்டிங்ல தேங்க்ஸ் யஷ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சரி ராக்கி பாய் உள்ள வருவாருன்னு பார்த்தா ஒன்னும் வரல. போஸ்ட் கிரெடிட் சீன் ஏதாச்சும் வருமான்ட்டு தியேட்டர்ல ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், ஒண்ணுமே வரல காய்ஸ். ஏமாற்றம் தான் மிச்சம். ஆனா படம் ஏமாற்றமா இல்ல, நல்லா தான் இருந்துச்சு. இது அந்த படத்தோட கதை காய்ஸ். செகண்ட் ஹாஃப்ல தான் தெரியும் போல பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சு, அதோட பிரசன்ட்ல இந்த ஸ்ருதிஹாசனை கடத்திட்டு போயிட்டு இருக்காங்களே அந்த கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டுமே ரெண்டாவது பாட்டுல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்டிங் வைஸ் பாத்தீங்கன்னா பிரபாஸ் நல்லா நடிச்சிருந்தாரு. பிருத்திவிராஜ் ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதோட கேஜிஎஃப் இடத்துல இவங்க வந்தாங்களே அவங்க அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க, ஈஸ்வரி ராவ், அவங்களும் ஓகே, அம்மா கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்ரேயா ரெட்டி அவங்களும் பாத்தீங்கன்னா சும்மா வேற லெவல்ல திமிரு படத்துல வந்த மாதிரியே இல்ல எசுக்கு சலாரு அப்படின்னு சொல்லுவாங்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது சொல்லவே இல்ல, சொல்லினாலும் நல்லா தான் நடிச்சிருந்தாங்க, சூப்பரா இருந்துச்சு அவங்க ஆக்டிங். ஸ்ருதிஹாசனும் நடிச்சிருந்தாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த கதைக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இருந்துட்டு இருந்தாங்க. வேணும்னே பிளான் பண்ணி அப்படி வச்சாங்களான்னு தெரியல. கேஜிஎஃப்ல பிளாஷ்பேக் சொல்ற மாதிரி இவங்க கிட்ட வந்து பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட கேஜிஎஃப்ங்கிற இட்லியில போட்ட உப்மா மாதிரி இருந்துச்சு இந்த படம். ஆனா உப்மா டேஸ்டா இருந்துச்சு. சரி இந்த படத்துல என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். முதல் பிளஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டைரக்டர் தான் சூப்பரா கேஜிஎஃப் செட்டிங்கே வச்சு அதே மாதிரி பிளாட் வச்சு எடுத்திருந்தாரு. சில பேர் என்னன்னா இது வந்து அவர் ஏற்கனவே உக்ரம்னு ஒரு படம் எடுத்திருக்காரு, அதை தான் வந்து திரும்ப ரீமேக் பண்ணி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் தான் ஒரு இன்டர்வியூல பார்த்தேன், அவரே சொல்லியிருக்காரு இது வந்து உக்ரம் படம் தான், அது இன்னொரு டைம் சொல்லியிருக்கேன், ஸ்ட்ராங்கான கேரக்டரை ஆட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னையாது எடுத்த படத்தையே ரீடெல்லிங் சொல்லிட்டு இன்னொரு டைம் எடுப்பீங்களா? நல்லா இருக்கே. அப்ப பீஸ்ட் லியோவோட செகண்ட் ஹாஃப் எல்லாத்தையும் ரீடெல்லிங்னு சொல்லிட்டு இன்னொரு டைம் எடுத்தா எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. லோகி என்னன்னா ஃபேக் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறாரு, இவர் என்னன்னா ரீடெல்லிங் த ஓல்டு ஸ்டோரிங்கிறாரு. நல்லா இருக்குங்க உங்க டெக்னிக்.
அடுத்த பிளஸ் பாயிண்ட் பிரபாஸ் தான். பாடி சும்மா வேற மாதிரி ஏத்தி வச்சிருந்தாரு guys. அதை பார்த்தா நம்மளுக்கே ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணும்னு தோணுது. அந்த அளவுக்கு வெறித்தனமா இருந்துச்சு. நிறைய ஃபைட் சீனு, வயலண்ட் சீனு, கையை வெட்டுறது, காலை வெட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வயலண்டான சீன் இருந்தாலும் பிரபாஸ் பண்றதுனால அது எல்லாமே நம்பகத்தன்மையா இருந்துச்சு. சண்டை போடுறதுக்கு முன்னாடி நிறைய பில்டப்பும் கொடுக்குறாங்க. அந்த பில்டப்போட ஒரு சண்டை ஆரம்பிக்குது பாருங்க, வேற மாதிரி இருந்துச்சு. பல இடத்துல கூஸ் பாம்ஸ் வந்துச்சு guys. அந்த 4-5 கூஸ் பாம் சீன்ஸ்க்காகவே இந்த படத்தை பார்க்கலாம். ஒர்த்து வருமா, ஒர்த்து பொருள் அந்த மாதிரி வருமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பிருத்திவிராஜும் ஃப்ரெண்டா நடிச்சிருந்தாரு. அவர் ஆக்டிங்கும் வேற லெவல்ல இருந்துச்சு. சில இடத்துல பிரபாஸே தூக்கி சாப்பிட்டாருன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு எனக்கு பர்சனலா அவர் நடிச்சது ரொம்ப பிடிச்சது. மியூசிக் பாத்தீங்கன்னா எப்பவும் போல அம்மா மியூசிக், சோக மியூசிக்கா இந்த படம் ஃபுல்லா வாச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு சந்தோஷமான மியூசிக் இந்த படத்துல இல்ல guys. ஒன்னு சோகமான பிஜிஎம், இல்லைன்னா அம்மா சென்டிமெண்ட் பிஜிஎம். என்னங்க இப்படியே பண்ணிருக்கீங்க? பிரபாஸ்க்கு ஒரு ஓப்பனிங் சாங், குத்து சாங் வச்சிருக்கலாம்ல, நல்லா இருந்திருக்கும். டைலாக் பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு கான்சென்ட்ரேட் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. கேஜிஎஃப்ல எப்படி பவர்ஃபுல் பஞ்ச் டைலாகா இருந்துச்சு, அந்த மாதிரி இதுல இல்ல. அதனால அதை நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, இப்போ இந்த படத்தோட மைனஸ் பாயிண்ட்க்கு வருவோம். மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, கேஜிஎஃப் மாதிரியே எடுத்தனால நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா கேஜிஎஃப் படத்தை கூட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கு. சீன்ஸும் நிறைய இடத்துல ஒரே மாதிரி இருக்கா. கேஜிஎஃப்ல அப்படி வந்துச்சு, இதுல இப்படி வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வருது. அது கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிருக்கலாம். சரி, வின்னிங் ஃபார்முலாவை எதுக்கு மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் அப்படியே விட்டாராட்டு இருக்கு. நான் கூட 2 ஃப்ரெண்டோட கதை ட்ரிபிள் ஆரோட ரீமேக் நினைச்சிட்டேன். ட்ரிபிள் ஆர் மாதிரி இல்ல, ஆனா 2 ஃப்ரெண்டுக்குள்ள நடக்கிற கதை தான். அடுத்த மைனஸ் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, பில்டப் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு படம் ஃபுல்லா பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. 10 பில்டப் சீன் கொடுத்தாதான் ஒரு ஃபைட் சீன் வரும். அந்த மாதிரி எல்லாரும் பில்டப் கொடுத்துட்டே இருக்காங்க guys. படத்துல பில்டப் இல்லடா, பில்டப்ல தான் படமே இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. அதை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாம். இருந்தாலும் ஓவரா இழுத்துட்டாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் போச்சு. அப்புறம் அந்த கதையை அப்படியே விட்டுட்டாங்க. செகண்ட் ஹாஃப்க்கு வேற ஒரு கதை சொல்றாங்க. அது இன்ட்ரெஸ்டிங்கா போகும்போது அதை கட் பண்ணிட்டாங்க. கேட்டா எல்லாம் பார்ட் 2ல சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க. அட, காசு கொடுத்து டிக்கெட் வாங்கினதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயாச்சும் கொஞ்சம் கதை சொல்லிருக்கலாம்ல, இன்னும் நல்லா இருந்திருக்கும். எல்லாத்தையும் செகண்ட் ஹாஃப்லயே வச்சுக்கிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல என்னத்த பாக்குறது, அந்த மாதிரி எனக்கு ஒரு தோணுச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல காட்டின வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு guys. செகண்ட் ஹாஃப் கூட எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ராஜ்யம், இவங்க இனம், அவங்க இனம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பி விட்டாங்க. 2-3 டைம் பார்த்தாதான் அவங்க என்ன கதை சொல்ல வராங்கன்னே புரியும் செகண்ட் ஹாஃப்ல. சரி, ஓகே. இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ஸ்டார் பாத்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்குறேன். பிரபாஸோட கெரியர் பெஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது. பாகுபலியை பீட் பண்ற அளவுக்கு இந்த படம் இல்ல அப்படிங்கறதா என்னோட கருத்து. கேஜிஎஃப் பீட் பண்ற அளவுக்கு இல்ல. இது எப்படி சொல்றது, சாகோ படத்துக்கு மேல பாகுபலிக்கு கீழன்னு சொல்லிடலாம். இருந்தாலும் சோசியல் மீடியால டிசாஸ்டர், பிரபாஸ் இந்த படத்தை பண்ணிருக்கவே கூடாது, பிரசாந்த் நீல் உக்ரம் படத்தையே ரீமேக் பண்ணி விட்டாரு, நல்லாவே இல்ல அப்படிங்கிறாங்க. அது சும்மா ஹேட்டர் எப்பவும் போல சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா பார்க்கலாம் guys. தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒருத்தான படம் தான். இந்த கேஜிஎஃப் கம்பேரிசன்லாம் இல்லாம இது ஒரு தனி படமா பார்த்தா இதே ஒரு நல்ல படம் தான். ஓவராலா படம் கேஜிஎஃப் விட கொஞ்சம் சுமாரா இருக்கிறதுனால பார்ட் 2க்கு அவ்வளவு பில்டப் இருக்காது. அதனால அதுல என்ன சொன்னாலும் சூப்பரா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. முக்கியமா இந்த படம் பாத்தீங்கன்னா ரத்தம் தெறிக்க இருந்துச்சு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அனிமல் படம் பார்த்தேன் guys. அதுல வயலண்ட்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது அதை விட வயலண்டா இருக்கு. சீனுக்கு சீனு ரத்தம் தெரிக்குது. ஸ்கிரீன்ல ரத்தமா பார்த்து தியேட்டர் விட்டு வெளியே வரும்போது எனக்கே தலைவலிக்குது guys. அந்த அளவுக்கு ரத்தத்தை காட்டிட்டாங்க. சரி, எடுத்துட்டாங்க. சலார் படத்தோட பார்ட் 2 எடுத்துட்டு அதோட இந்த மாதிரி படம் எடுக்கிற ஸ்டைல விட்டுட்டா நல்லது. ஏன்னா பார்த்து சலிச்சு போற மாதிரி ஆடியன்ஸ்க்கு ஃபீல் ஆகுது guys. பட்ஜெட் பாத்தீங்கன்னா 270 கோடி அப்படின்னு சொல்லிட்டு விக்கிபீடியால போட்டிருக்கு. மினிமம் ஒரு 500-600 கோடி கலெக்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இது ஒரு பிளாக் பஸ்டர் படமா தான் இருக்க போகுது. நார்த் இந்தியன் ஃபேன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிச்சிச்சுன்னு வைங்களேன். 1000 கோடி அடிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சில பேர் ஜவானு பார்த்தானா 1000 கோடி அடிக்கும் போது இந்த படம் அடிக்காதா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி வச்சு பார்த்தா 1000 கோடி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நம்ம ஆளுங்க பல பேர் என்ன பெரிய சலாரு, லியோ கேள்விப்பட்டிருக்கியா, லியோவோட கால் தூசி கூட சலார் சமம் ஆகாது அப்படிங்கிறாங்க. அது சும்மா ஃபன்னா சொல்லிட்டு இருந்தாலும் சலாரு லியோ ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஈக்குவலா தான் இருக்கு. அந்த கம்பாரிசன் அப்புறம் பண்ணுவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தியேட்டர்ல பாக்குறதுக்கு ஒருத்தான படம் தான் guys. நீங்க படம் பார்த்திருந்தீங்கன்னா உங்க கருத்து என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சலார் படத்தோட மீம் ரிவ்யூ போடணுமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க guys. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நான் ஐபிஎல் வீடியோ போட்டிருக்கேன். எனக்கே வித்தியாசமா தான் இருக்கு. ஓகே, நான் இன்னொரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன் கவின் ஆர்மி. பாய்.